இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் க்ளவுட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த க்ளவுட் கேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம கிட்ட இருக்கிற 3 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக பண்ணிட முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதிலே 3 முட்டையினுடைய வெள்ளைக்கரு நம்ம எடுத்துக்கணும். மஞ்சள் மிக்ஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே நீங்கள் முட்டையினுடைய வெள்ளைக்கருவை மட்டும் அழகாக தனியாக எடுத்துக்கணும். அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். வினிகர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முட்டையினுடைய ஸ்மெல்லை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணுறதுக்காக. அடுத்து இது கூடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை 2 முறை ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு 2வது டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா ஃபோமியாக பீட் பண்ணினதுக்கு பிறகு இது கூடிய பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாகவே நீங்கள் மைதா மாவாக சேர்த்த போகிறீங்க அப்படின்னாலே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு 5 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதுலேயே பட்டர் பேப்பரை ஆட் பண்ணிவிட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ளவுட் கேக்னுடைய பேட்டரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதை நம்ம எப்பயும் போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சேம் அதே 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் கிட்ட நல்லா பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான க்ளவுட் கேக் ரெடி ஆகிடும். ஸோ கரெக்டாக 25 நிமிஷத்துக்குள்ளே இந்த கேக் சூப்பராக நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கும். இது எவ்வளோ சீக்கிரத்துக்கு நல்லா சூப்பராக ரைஸ் ஆகுதோ அது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக டவுனும் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மேலே உள்ள ஒரு ஷேடு மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கம்ப்ளீட்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ ஓடிஜினுடைய டைம் முடிஞ்சிருச்சு. நான் அதை வெளியே எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ரூம் டெம்பரேச்சருக்கு அது மாறும்போது டக்குன்னு அதனுடைய ஃபுல்லாக எவ்வளோ தூரம் ரைஸ் ஆச்சோ அது கம்ப்ளீட்டாகவே குறையும். இது பார்க்குறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறம் அதை டீமோல்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு கேக் பேஸ்க்கு மாற்றிருக்கேன். இது இப்போ மேலே உள்ள ஸ்கின் லேயர் மட்டும் நீங்கள் லைட்டாக மேலேருந்து கை வச்சு எடுத்தாலே அது நல்லா ரிமூவ் ஆகி கிடைக்கும். இப்போ நான் இதை 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்ஷ்மெல்லோ சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மார்ஷ்மெல்லோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ளவுட் கேக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது க்ளவுட் பிரெட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதே ரெசிபியை இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூவியாக சாஃப்டாக இருக்கும். இது எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறேன். இதே க்ளவுட் கேக்கை நீங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட ஃபுட் கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து இதே மாதிரி க்ளவுட் கேக்கை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக அழகாக கட் பண்ணி ஒரு க்ளவுட் எஃபெக்டில் ஒரு நார்மல் ரெகுலர் கேக்கில் கூட நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளவுடாக ஒரிஜினல் க்ளவுட் மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் இது கூட ஃப்ளேவர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் நீங்கள் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். மில்க் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மில்க் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பைனாப்பிள்னா பைனாப்பிள். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் இந்த க்ளவுட் கேக்கில் கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.